இப்ப யார் ஆரம்பிக்கிறீங்க? திவ்யா ஆரம்பிக்கிறீங்களாமா? எஸ். ஃபர்ஸ்ட் எஸ் ஆஃப் சார். ஆல் உங்களோட லாஸ்ட் வீக்ல நீங்க எல்லா வீடியோஸும் பார்த்து முடிச்சிட்டீங்களா? சார் கொஞ்சம் பெண்டிங் வச்சிருக்கேன் சார். எந்தெந்த இதுமா? சார் சிம்பிளிஃபிகேஷன் வீடியோஸ் ட்ரிக்ஸ் வந்து பாதி பார்த்துருக்கேன் சார். இன்னும் கொஞ்சம் இருக்கு சார். ஓகே, ஓகேம்மா, ஓகேம்மா, ஓகே. சொல்லுங்கம்மா. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு? சார் ஃபர்ஸ்ட் நான் இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மென்டார்ஷிப் சார். ஓகேம்மா, ஓகே. ம். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் ஓரளவுக்கு தெரியும் சார். நான் ப்ரிலிம்ஸ் வந்து ஓரளவுக்கு போதும், பட் ஆனா கிளியர் பண்ற அளவுக்கு இல்ல. ம், 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 ம். ஸ்கோர் வந்து எனக்கு ஆப்டில் வந்து கொஞ்சம் லோவா தான் சார் வந்துட்டு இருந்துச்சு. பட் ரீசனிங் வந்து ஒரு மாடரேட்டான மார்க் தான் வாங்கிட்டு இருந்தேன். ஓகே. பட் எனக்கு ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ம், அதுல எனக்கு வந்து போதுமான அளவுக்கான சோர்சஸ் வந்து கிடைக்கல சார். சோ ம், உங்களோட வந்து யூடியூப் மூலியமா தான் நான் வந்து உங்களுக்கு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் நான் பார்த்தேன் நம்பர் சீரிஸ் தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட்ல ம், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு இருந்த எல்லா டவுட்ஸுமே நான் வந்து முன்னாடி என்ன பண்ணுவேன்னாக்கா டவுட்ஸ் வந்து ம், ஷார்ட்ஸ்ல போய் பார்த்து கிளியர் பண்ணுவேன். ம், ம், சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அப்பப்போ வரும். பட் ம், உங்களோட வீடியோ பார்த்தோன்னே எனக்கு கம்ப்ளீட்டா இருந்த எல்லா டவுட்ஸுமே வந்து கிளாரிஃபை ஆயிடுச்சு. சோ அப்பயே முடிவு பண்ணிட்டா கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணி ஆகணும் நம்ம இந்த கோர்ஸ்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபர்தரா சூஸ் பண்ணி இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுவேன். ஆஃப்டர்நூன் நடந்த என்னால மென்டார்ஷிப் என்னால ஜாயின் பண்ண முடியல சார். நான் வெளியே இருந்தேன். சோ ஓகே. மெயின்ஸ் தான் எனக்கு மேஜரான செம்ம டவுட்ஸ் இருக்கு. மெயின்ஸ்ல வந்து நிறைய கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். பட் அது ஆஃப்டர்நூனே முடிஞ்சு போச்சு. ஒன்றும் ப்ரிலிம்ஸ் பிரச்சனை வந்து இல்லை. எனக்கு என்னென்ன உங்களுக்கு எதனாலும் டவுட்னாலும் கேளுங்க. யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதான் நீங்க அல்டிமேட் எஸ் கோர்ஸ்ல சார். இருக்கீங்கன்னா உங்களுக்கு 2 மென்டர்ஷிப் வந்துடும். வாட் எவர் இட் இஸ். ப்ரிலிம்ஸ்ல இருந்தவங்களும் இந்த ப்ரிலிம்ஸ் டவுட்டும் உங்க கேட்டாங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா உங்களோட இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி உங்களோட மார்க் கூட நீங்க ஷோ பண்ணுங்க. எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், சரிங்களா? இங்க வந்து எஸ் மார்க் சார். இவங்க கம்மியா எடுத்திருக்காங்க, அவங்க கூட எடுத்திருக்காங்க அப்படின்லாம் யாருமே இங்க வந்து கம்பேர் பண்ண போறது கிடையாது. நமக்கு தேவை என்ன? நம்ம தெளிவாயிக்கணும். நம்ம டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். கரெக்டா? அதுதான் நமக்கு வேணுமோ தவிர மத்தவன் என்ன நினைப்பான் அப்படின்றத நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால மூவ் ஆன் பண்ணி போகவே முடியாது. அந்த இடத்துலயே நின்றுகிட்டே இருக்க வேண்டியதுதான். கரெக்டா இல்லையாப்பா நான் பேசுறது? அப்சல்யூட்லி. எஸ் அதனால சார். சீரியஸ்லி ம். சீரியஸ்லி சொல்லுங்க. சில சென்ஸ்லாம் போடும்போது ரொம்ப டவுட்ஸ் வரும் சார். இந்த ஸ்டெப்ல எப்படி நம்ம மூவ் பண்றது சொல்லிட்டு டவுட் கிளாரிஃபை செஷன்ஸ்க்கு நான் எதுவுமே எனக்கு கிடைச்சது இல்ல. பட் உங்க ம். மென்டர்ஷிப் ப்ரோக்ராம்ன்றது ஒண்ணு நான் யூடியூப்ல பார்த்திருந்தப்ப எனக்கு ரொம்பவே ஓகே சம்தனமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம் போல டவுட்ஸோட சொல்லிட்டு எனக்கு சீரியஸ்லி இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். சோ ஓகே. டைரக்டா ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்றது எனக்கு ரியலி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நினைக்கிறேன் சார். ஓகே. தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்மா. உங்களுக்காக தான் உண்மையில சொல்லணும்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கிளாஸஸ் வந்து இருக்கு. எஸ்எஸ்சிக்கு ஷூட் பண்ணணும், டிஎன்பிசிக்கு ஷூட் பண்ணணும், அப்புறம் பேங்கிங் உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் கோர்ஸு அண்ட் சூப்பர் ஹீரோ பேட்ச், ரீஸ்டார்டர் பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், எடுக்கணும். எல்லாத்தையுமே வந்து பாருங்க சேவ் பண்ண கூட டைம் இல்லாமல் நான் எடுத்துட்டு இருக்கேன். அதோட தண்டி ஃபேமிலியை பார்க்கணும். இப்போ வந்து இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மேலே ஒரு 4 லைட்டு, சைடில் ஒரு 2 லைட்டு, இங்கிட்டு ஒரு 2 லைட்டு, மொத்தம் இந்த ரூமில் மட்டும் 9 லைட் இருக்கு. ஏசி இல்லாமல் பயங்கர வெக்கையா அவ்வளோதான் இருந்துச்சு. இனி அதை வேற நான் போய் புக் பண்ண போகணும். எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணி உங்களுக்காக மட்டும்தான். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கிட்ட வந்து பாஸ்னாலாவே நம்ம வந்து எனக்கு வந்து இந்த ப்ரைஸ் வந்து எல்லாருமே கேட்டாங்க. ஒரு சில பேர்லாம் அதை வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? ஏன் சார் கம்மியாக்கிறீங்க, எதுவும் நடத்த மாட்டீங்களா? ஏன் சார் இவ்வளோ கம்மியாக்கிறீங்க, ஒர்த்தா இருக்காதா? அப்போல்லாம் எனக்கு வந்து கேள்வி வந்துச்சு. பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் நம்ம அல்டிமேட் கோர்ஸோட ப்ரைஸ் வந்து 3000 4000 ருபீஸ் வந்து கோர்ஸ் வந்து வாங்கினவங்களும் இருக்காங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவை என்ன அப்படின்னா மக்களுக்கு நிறைய விஷயத்த வந்து கொண்டு போய் சேர்க்கணும். உங்களுக்கு மக்கள்கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக தான். சரியா? நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட எல்லாம் சொல்லுங்க. ஸோ சார் என்ன பண்றேன், நான் எப்படி நடத்துறேன், 1% கூட ஒரு டாபிக்ல கூட நான் வந்து குறை வைக்க மாட்டேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எப்படி யோசிப்பேனோ அந்த மாதிரி தான் நான் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் பேங்கிங் எக்ஸாம் வந்து படித்தாலும் அவங்களுக்கு நம்ம வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணணும். பண்ணுவீங்களா? கண்டிப்பா சார். கண்டிப்பா. ஒரு ஆள் தான் பேசிட்டு நான் எஸ் சந்தானம் சார். மத்தவங்கலாம் என்னாச்சு? நான் திரும்பவும் சொல்றேன், எல்லாரும் பேசுறதுக்காக தான் உசுர குடுத்து இந்த செஷன் நான் எடுத்துட்டு இருக்கேன். திரும்பவும் சொல்றேன், இது வந்து உங்களுக்கு அவ்ளோ வேலிடா இருக்கும். நீங்க பக்காவா உங்க டவுட் நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னா, நான் ரெடி தான். 2 மணி நேரம் நீங்க டவுட் கேட்டாலும் நான் உட்கார்ந்து சொல்றதுக்கு நான் ரெடி. கேட்க நீங்க ரெடியா? விஜய் மாரி பேசிறேன். நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா நான் ரெடி தான். ஓகே. என்ன டவுட் இருக்கு? இப்போ வந்து பாத்தீங்கன்னா சங்கீதா, எண்ணம் உங்களுடைய டவுட் அண்ட் கமலி. ஃபர்ஸ்ட் சங்கீத், திவ்யா உங்க டவுட் முடிஞ்சாமா? வேற ஏதாவது டவுட் இருக்காமா? இன்னும் டவுட்டே நான் கேட்க சார் ஆரம்பிக்கல சார். இப்பதான் பேச ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்றீங்களா? சொல்லுங்கப்பா. எஸ். இல்ல சார் இப்போதைக்கு எந்த டவுட்டும் இல்ல சார். ஆனா என்ன ஒரு ரெக்வஸ்ட்னாக்கா கிளாஸஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி இன்டிமேட் பண்ண முடியுமா சார்? நாளைக்கு இந்த டைமிங்ல கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இது மென்டர்ஷிப் நான் முன்னாடியே இன்டிமேட் பண்ணிட்டேம்மா உங்களுக்கு.
ஃபுல்லாக வந்து எஸ் சார். பட் ஆனா மதியம் இருந்த மென்டர்ஷிப் வந்து இன்டிமேட் சார் 6:30 நான் பார்த்தேன் சார் வாட்ஸ்அப்ல. மார்னிங் வந்து நான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம். ஆமா, நான் ஆக்சுவலா சாரிம்மா, நான் வந்து ரீஸ்டார்டர் பேட்ச்ல மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு அல்டிமேட்ல இன்ஃபார்ம் பண்ணல. ஓகே ஓகே, நம்ம இனிமேல் ஷெட்யூல் போட்டுடலாம்ப்பா. வீக்லி உங்களுக்கு வந்து ஷெட்யூல் போட்டு நான் கொடுத்துட்றேன். எந்தெந்த டேட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்றத நான் ப்ரீ பிளான் பண்ணி உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துறேன். ஓகே ஓகே சார். ஓகேம்மா. சொல்லுங்க கமலி. எஸ், உங்க டவுட் சொல்லுங்கம்மா. இப்ப குவான்ஸ் ரீசனிங் வந்து எனக்கு பிரச்சனை இல்லைண்ணா. நீங்க டெய்லியும் நடக்கிறத பார்க்கும்போதும் அதுக்குள்ள போகும்போதும் நமக்கு வந்து எனக்கு ஈஸி ஆயிடுச்சுண்ணா. இப்ப சரிங்கம்மா. அதுல வந்து எனக்கு கான்ஃபிடன்ட் வந்துருச்சுண்ணா. எப்படியும் நம்ம வந்து அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கான்ஃபிடன்ட் வந்துருச்சுண்ணா. எனக்கு இங்கிலீஷ் தான் எப்படி அப்ரோச் பண்றதுன்னு எனக்கு இன்னும் தெரியல. இங்கிலீஷ் மட்டும் அப்ரோச் ஆமாண்ணா, இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் பயமா இருக்கு. அதை எப்படி அந்த இதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுக்கு மட்டும் ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கண்ணா. ஓகே, நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஜஸ்ட் இருங்க, இப்போ தான் ஒவ்வொருத்தரும் ஆட் நினைக்கிறேன். எப்படி ஒரு இங்கிலீஷ் மார்க் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி தரவா? இங்கிலீஷ் எப்படி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே 120 கிராமர் ரூல்ஸ் வந்து படிக்கணும். அது எல்லாருமே பண்ணணும். 120 கிராமர் ரூல்ஸ் வந்து படிச்சிட்டிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருமே கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது 120 கிராமர் ரூல்ஸ் வந்து நம்ம படிக்கணும். ஓகேவா? கிராமர் ரூல்ஸ் வந்து 120 இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்தி சேனலில் நிம்சா பன்சல் அப்படின்னு ஒரு மேம் வந்து டீச் பண்ணது. ஸோ அதை நான் வந்து ஹேண்ட் ரிட்டனாக படிக்கிறதுக்காக நான் வந்து எழுதி வச்சது இருக்குது. அதை நான் அப்படியே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து நம்மளோட இதில் வந்து போட்டு விட்றேன். சரிங்களா? நம்ம குரூப்பில் வந்து நான் வந்து போட்டு விட்றேன். அதை நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேவா? நான் ஒரு செஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அந்த எனக்கு வந்து 120 கிராமர் ரூல்ஸ் வச்சு எப்படி அப்ரோச் பண்ணணும்னு தெரியும். அது நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்றேன். அந்த 120 கிராமர் ரூல்ஸை வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு அந்த கிராமர் ரூல் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் அப்படி நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்னா முதல்ல 120 கிராமர் ரூல்ஸ் வந்து வச்சுக்கோங்க. 120 கிராமர் ரூல்ஸ் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் 120 கிராமர் ரூல்ஸ் படிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபில்லர்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து மார்க் டெஸ்ட் எடுத்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போதான் உங்களுக்கு நல்லா புரியும். வாட் எவர் இட் இஸ், நீங்கள் ஆலிபோர்ட் போனாலும் சரி, ப்ராக்டிஸ் மார்க் அதே மாதிரி மார்க் டெஸ்ட் நிறையா வாங்கிக்கோங்க. லைக் எப்படி சொல்கிறது, ஒரு ஆலிபோர்டு, ஒரு ப்ராக்டிஸ் மார்க், இந்த மாதிரி ஆல் இண்டியா பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது வந்து அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. சும்மா நான் வந்து சொல்கிறேன். பட் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து சொல்கிறேன். சரியா? உங்களுக்கே தெரியும் மோஸ்ட்லி வந்து அந்த சைட் 2 மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஆலிபோர்டோடது. இப்போ வந்து உள்ளே போவோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கிலீஷ் ஓப்பன் ஆயிருக்கா? எல்லாருக்குமே நல்லா ஸ்க்ரீன் தெரியுதா? ஒரு நிமிஷம் இருங்க, ஷேர் பண்ணலாம். ஒரு நிமிஷம் இருங்க சார், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியுதா? ஓகேப்பா, இங்கே பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்லி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்லேயும் நமக்கு வந்து இங்கிலீஷ் இப்போ வந்து மாற்றி மாற்றி ஓப்பன் ஆகுது. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டை பொறுத்தளவுக்கு டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் ரீசனிங் குவான்ஸ் அப்படி இல்லைனா இங்கிலீஷ் குவான்ஸ் ரீசனிங்னு ஓப்பன் ஆகும். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட் அப்படின்னு நீங்கள் ஓப்பன் பண்ணோனையும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இது அப்படியே பிளைண்டாக பார்க்கும்போது எப்படி இருக்குது, இதில் எதுவுமே நமக்கு வந்து தெரியலையா, அப்போ ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓட்டி வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஃபில்லர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஃபில்லர்ஸை நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ இந்த ஃபில்லர்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வாஸ்து பார்க்கும்போதே உங்களுக்கு அதில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஃபஸ்ட்டு இங்கே ஃபில் பண்ணுறதா இல்லை இங்கே ஃபில் பண்ணுறதா. இப்போ இங்கே என்னம்மா கொடுத்துருக்காங்க, யாராவது ரீட் பண்ணுங்க, சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, சும்மா அப்படி தான் ட்ரை பண்ணுவேன் நான் எக்ஸாம்பிள். ஸோ அதை வச்சு சொல்கிறேன். சொல்லுங்கள் எப்படி இருக்கு, ரீட் பண்ண முடியுமா யாராவது? The committee dash sat in the center while addressing the meeting. ஓகே, இப்போ இந்த இடத்துல என்ன வரலாம்? The committee dash sat in the center while addressing the meeting. அப்பனா என்னதுப்பா? The committee head ன்னு வரும் சார் ஃபர்ஸ்ட் ஃபில்லர்ல. committee head sit in the center. ஓகே, அதுக்கப்புறம் dash while addressing the meeting. அதாவது இந்த இடத்துல இங்க என்ன போடுறோமோ அதே தான் வரும். சொல்லிருக்காங்க பாருங்களேன். which of the following a statement two blanks is given. The given option use the word that can be filled both the blanks in simultaneously. கொஸ்டினை ப்ராப்பரா முதல்ல ரீட் பண்ணுங்க.
இங்கிலீஷை பொறுத்தளவுக்கும் சரி, ரீசனிங்கை பொறுத்தளவுக்கும் சரி, மேக்ஸை பொறுத்தளவுக்கும் சரி, கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத நம்ம வந்து இது பண்ணணும். ஓகேவா? அப்போ Okay, sir. இந்த இடத்துல நம்ம வந்து ஹெட் போடுறோம்னா இந்த இடத்துலயும் ஹெட் தான் வரணும். கரெக்டா? த கமிட்டி ஹெட் சிட் இன் த சென்டர் ஹெட் வைல் அட்ரஸிங் த மீட்டிங். கரெக்டா வருமா? No, sir. இப்போ இந்த இடத்துல ஷீட் வருமா அப்படின்னு பாருங்க. த கமிட்டி சீட் sat in the center sheet while அப்படின்றது வராதா? The committee No, sir. chair center in the sit in the center chair while addressing the meeting. அப்ப என்ன பொறுத்தளவுக்கு ஆப்ஷன் டியும் தப்பு, ஆப்ஷன் சியும் தப்பு. ஆக்சுவலா Chair வரும் sir நினைக்கிறேன். Chair வரும்னு நினைக்கிறேன். சேர் தான் கரெக்ட் இந்த இடத்துல. ஓகே, சேர் தான் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். அப்போ இப்ப நம்ம சேர் வந்து கரெக்ட் அப்படின்னு நம்ம போட்டோம். எனக்கு தெரியாது நம்ம சேர் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இப்போ ஏன் வந்து இந்த சேர் வந்து இந்த இடத்துல கரெக்ட்? இந்த கமிட்டி அப்படின்றது இந்த இடத்துல என்னவா இருந்திருக்கு? ஸோ அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டா தெரியணும். இப்போ இங்க பாருங்களேன், த நவுன் அட் த பிளேஸ் ஆஃப் த கம்ப்ளீட் த நவுன் என்ன சொல்லியிருக்கிறாங்க? நவுன் ஃப்ரேஸ். ஸோ நவுன் என்னது இந்த இடத்துல? கமிட்டின்றது ஒரு பெயர் சொல். கரெக்டா? அப்போ நம்ம படிக்க வேண்டியது இப்படிதான். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து ஒரு அப்ஜெக்டிவ் வரணும். ஸோ தட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சென்டர் அப்படின்றது ஒரு பேர். ஸோ அப்போ இட்ஸ் ரெக்வயர் அ நவுன். அதுக்கு வந்து ஒரு நவுன் வந்து தேவைப்படுது. அப்போ நீங்கள் வந்து ஆன்சர் தப்பாக பண்ணாலும் கீழே கொடுத்துருக்கிற எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் தனித்தனியாக நோட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து வரும். இங்கே ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சி வந்து கரெக்ட்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்க, த சேர் ஃபிட்ஸ் கரெக்ட்லி இன் த போத் ஆஃப் லைன்ஸ். First blank it's meaning the person in the charge of a meeting or an organization. ஸோ அப்போ ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நான் தான் இங்கே வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைக்கிறேன் அப்படின்னு வரும். அதுவே செகண்டில் வந்து என்ன பண்ணும்? அது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் மீனிங் அதாவது அந்த என்னபடி சொல்லுதுன்னு பாருங்க. செப்பரேட் த சீட் ஆஃப் த ஒன் பர்சன். ஒரு பர்சனுக்கு, புரியுதா? ஒவ்வொரு பர்சனுக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சேர் வந்து கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி மீனிங் அங்கதான். புரியுதாப்பா? ஸோ இப்போ இது எல்லாமே உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, டெய்லி நம்ம நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது. நியூஸ் பேப்பர் நமக்கு ரீட் பண்ண டைம் இல்லை அப்படின்னா வி ஜஸ்ட் ஒரு என்ன சொல்ல லைக் ஒரு ஆர்சி நீங்கள் சால்வ் பண்ணும்போது நீங்கள் இப்படி தான் பண்ணணும். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நவுன்னா என்ன, ப்ரொனவுன்னா என்ன, புரியுதா? வேர்ப்னா என்ன, அட்வர்ப்னா என்ன, இந்த மாதிரியான சிம்பிள் கிராமட்டிக்ஸ் விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் தெரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு நான் சொன்ன ஒரு விஷயம்? ஸோ இப்போ இந்த மாதிரி கொஷின்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிக் பண்ணி அடிக்கணும். இப்போ இங்கே ட்ரை பண்ணி பாருங்க. while my parents went to see the dash, I decided to stay back at the home and dash with the dog. Play வரும் சார். Play. Okay. while my parents went to see the play அப்படின்னா வரும். எக்ஸிபிஷனும் வரலான்னு இருக்கு சார். பட் இந்த இடத்துல எக்ஸிபிஷன் டாகுக்கு வந்து நம்ம ப்ளே தானே சார்? டாகுக்கு வந்து நம்ம ப்ளே. while my parents went to see something, அங்க ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பார்க்க போறாங்கன்னு வருது. அப்ப இந்த இடத்துல எது கரெக்டா ஃபிட் ஆகும்? மிச்சவங்க ட்ரை பண்ணுங்க. ப்ளேவும் வரும் சார். ப்ளே தான் சார் வரும். ப்ளே தான். ஓகே. வேற ட்ரை பண்ணுங்கம்மா. எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்றதுக்கு தானே. ஜஸ்ட் எனக்கே தெரியாது, நீங்க சொல்றத வச்சுதான் நானும் சொல்ல போறேன். சொல்லுங்க. ஏப்பா அமைதியா இருக்கீங்க? சார் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு எக்ஸிபிஷன், செகண்ட்க்கு ப்ளே. அம்மா நான் இப்பதான் சொன்னேன், ரெண்டுமே ஒரே மீனிங் தான் சார். ரெண்டுலயுமே என்ன இது வந்து கரெக்டா இருக்கோ அதான் நம்ம வந்து ஃபிட் பண்ணுவோம். ரெண்டுலயுமே ஒரே தான். புரியுதா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளாங்க்ல நீங்க என்ன போடுறீங்களோ அதே தான் வந்து செகண்ட் பிளாங்க்லயும் வந்து வரணும். அதான் அவங்க ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே அதானே சொன்னேன். அதானப்பா சொன்னேன். ப்ளே வரலாம் சார். ப்ளே வந்து வரலாம். வெரி குட். ஸோ இந்த இடத்துல ப்ளே தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டா இருக்கும். இதை எதை வச்சு நீங்க ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணீங்க? டாகோட நம்ம என்னதான் பண்ண முடியும்? ப்ளே தான் பண்ண முடியுமா? அப்போ இந்த இடத்த வச்சு நம்ம ஈஸியா ப்ளே இது பண்ணிடலாம். ப்ளே வித் டாக் அப்படின்ற இந்த விஷயத்த நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா இந்த விஷயம் ஃபிக்ஸ் ஆயிரும். ஏதாவது ஒரு இடத்த நீங்க பர்ஃபெக்டா ஃபிக்ஸ் பண்ணா போதும். இந்த இடத்துல ரிலாக்ஸ் வராது. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரிலாக்ஸ் ஆனா வரும். கரெக்டா?
அட் ஹோம் அண்ட் ரிலாக்ஸ் வித் டாக் அப்படின்றதும் வரும். பட் ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் வராது. இந்த இடத்துல எக்ஸிபிஷன் இங்கே வரலாம், பட் இந்த இடத்துல எக்ஸிபிஷன் வராது. பட் பிளே அப்படின்றது இங்கே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது, இங்கேயும் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. கரெக்டா? இப்போ இங்கே ட்ரை பண்ணி பாருங்க. He traveled 100 meter in the north direction and turned towards his dash and arrived dash at the front of my house. ரைட் வரும் சார் இதுக்கு. டுவர்ட்ஸ் இஸ் ரைட் அண்ட் அரைவ்ட் ரைட் அட் த ஃப்ரண்ட் ஆஃப் மை ஹவுஸ். வெரி குட், வெரி குட். வேற ஒருத்தவங்களாம் மற்றவங்களாம் என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ரைட் தான் சார். டர்ன் ரைட் ஆர் லெஃப்ட் அவ்வளவுதான். ஸோ அப்போ டைரக்டாவே நம்ம ரைட்டுன்னு போட்டு போயிடுறோம். ஓகேவா? இப்போ இங்கே ட்ரை பண்ணுங்க. யாராச்சும் ஒரு ஆள் ரீட் பண்ணுங்க. Read He tried to drive away the dash using the baseball dash, but it did not leave the place. சரி, ஓகே. இங்க எப்படி வரும்? சூப்பர். இதுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட்டா? ஆமா சார், பேட் ஆப்ஷன் இங்க வரும் சார். He tried to drive away the bat using the baseball. பேஸ்பாலோட பேட். பேஸ்பால் பேட் வரலாமா? வரும் சார். அப்ப ஃபர்ஸ்ட் எஸ், அப்ப பேட் தான் ஆன்சர். ஸோ ஏன் அப்படின்னு நீங்க பாருங்க. ஸோ அங்க கொடுத்துருக்கிறத வச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸோ போத் பிளாங்க்ஸ்ல வந்து எனக்கு என்ன வேணும்? நவுன் வந்து வேணும். கரெக்டா? ஓகே. இப்போ நமக்கு வந்து தி அப்படின்றது டெஃபினட் ஆர்டிகல்ஸ். அப்போ செகண்ட்லி நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுன் வேணும். அப்போ நீங்கள் ரீட் பண்ணும்போதே இப்படி தான் இது பண்ணிக்கணும். இப்போ இந்த இடத்துல த இருக்கு. த அப்படின்னும் போது இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு முன்னாடி நம்ம வந்து த யூஸ் பண்ணுவோம்? ஹானரபிளான விஷயங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து த யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி த பிரசிடென்ட் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஒரு சில விஷயங்களுக்கு முன்னாடி நம்ம வந்து த யூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் நம்ம படிச்சிருப்பதா, நம்ம மறந்துருக்கோம். மேபி அதை வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏதாச்சும் இன்னொன்று எனக்கு டக்குன்னு ஸ்பார்க் ஆகுது. ரொம்ப நாள் ஆச்சு மக்களே, டக்கு ஞாபகம் படிது. ஸோ அதான் இங்கே வந்து மேட்ரு. அதாவது என்ன அப்படின்னா ஒரு டெஃபினட்டான ஆர்டிகல்ஸ்க்கு முன்னாடி நமக்கு வந்து தேவைப்படும். அப்போ நீங்கள் வந்து இந்த பேட் அப்படின்றது இந்த இடத்துல பர்ஃபெக்டாக மீனிங்ஃபுல்லாகவும் வந்து இருக்கும். ஸோ தட் அதனால இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட் அப்படின்றது வந்து யூஸ் பண்ணிப்போம். ஏன் மற்றதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் நீங்கள் வந்து படிக்கணும். அப்போ ஒரு இங்கிலீஷ் நீங்கள் டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி ஈஸியானதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ட்ரை பண்ணுவீங்க. புரியுதாமா? ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்களேன், இப்போ இது எதுக்குமே நமக்கு வந்து மீனிங் தெரியாதா? ஹோஸ்ட்க்கு மட்டும் தெரியும். இதுக்கெல்லாம் என்ன எனக்கே தெரியும். இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. இப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க? ஸோ இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா நியூஸ் பேப்பர் ரீடிங் ஹேபிட்ஸ் நமக்கு இருக்கும்போது பட்சத்தில் மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வர்றதுக்கான பாசிபிலிட்டி. ஓகேவா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்போ நம்ம வந்து நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ணுறோமோ அப்போனா தான் இதை வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும். லைக் எப்படி சொல்றது? த டேஷ் ஃபியூ அபோவ் த கன்ஸ்ட்ரக்ஷன். என்னதுப்பா? என்ன இங்க என்ன வரலாம்? ம், ஆப்ஷன் 6 க்ரீன் வரலாமா சார்? எஸ். க்ரூன்னா என்னதுமா? டால்னு அர்த்தமா? ஐ திங்க் ஸோ. அப்படியே மேலே மேலே வர்றது. ஸோ தட் இங்கே க்ரூன் தான் வரும். மேபி எனக்கு அதோட மீனிங் எனக்கு தெரிஞ்சனால நான் சொல்கிறேன். ஸோ இட்ஸ் மேபி அ டால் ஒன். ஸோ தட் அது வரலாம். வந்திருக்கா? எ டால் மிஷின் யூஸ்டு டு மூவிங் த ஹெவி க்ரூ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி முதல்ல நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த 120 கிராமர் ரூல்ஸ் நீங்கள் படிக்கிறதுனால என்ன சார் பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா, ஓகே என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது என்ன சொல்லலாம், இந்த மாதிரி எரர் ஸ்பாட்டிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கலாம். இப்போ இதில் எரர் ஸ்பாட்டிங் அடிங்க பார்க்கலாம். என்ன எங்கே எரர் இருக்கு? யாராவது ரீட் பண்ணுங்க. The patient after visiting the therapist முதல்ல ஸ்லோவா ரீட் பண்ணுங்கம்மா. ஸ்லோவா ரீட் பண்ணுங்க. Okay sir. The patient after visiting the therapist was feeling extremely light hearted and happy and she said that she felt she was relieved of all her stress, anxiety and joy. Okay, so இந்த இடத்துல எங்க எரர் இருக்கு? இந்த இடத்துல எங்கம்மா எரர் இருக்கு? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சியா? ஏமா ஆப்ஷன் சி?
2 தடவை she said that she felt ன்னு வருது. Again she was அப்படி வருது. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. she said that she felt. அவள் சொல்கிறாள் அவளுக்கு. தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க. அவள் சொல்கிறார் அவளுக்கு எப்படி வந்து ஃபீல் ஆச்சு அப்படின்னா, அவள் ரிசீவ் பண்ண கரெக்டாக தானே இருக்கு. தமிழை டிரான்ஸ்லேட் பண்ணிடுங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன். அவள் சொல்கிறாள் அவள் எவ்வாறு உணர்கிறார் என்றால், அவளுக்கு அவ பண்ண எல்லா ஸ்ட்ரெஸ், ஆன்சியாட்டிக் அண்ட் ஜாய். என்னைய பொறுத்தளவுக்கு ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஏன் அப்படின்னா, ஸ்ட்ரெஸ் அப்படின்னா என்னது? மன அழுத்தம். ஆன்சியாட்டிக் அப்படின்றது அதே மாதிரி தான். இந்த இடத்துல எப்படி ஜாய் வரும்? ஜாய் வராதுல்ல. கண்டிப்பா இந்த இடத்துல ஜாய் வராது. சேட்னஸ் அப்படி இல்லைன்னா ஷேட் அந்த மாதிரி வரலாம். ஆமா, ரைட்? யோசித்து பாருங்க. ஸ்ட்ரெஸ் அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கவலைக்குரியது. பட் இது வந்து சந்தோஷத்துக்குரியது. நம்ம எல்லாருமே எங்க போய் யோசிச்சுட்டு இருப்போம்? இடி எங்க இருக்கு, எல்ஓ எங்க இருக்கு, அதைத்தான் நம்ம வந்து பார்ப்போம். பட் அந்த தான் நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ அப்போ இந்த இடத்துல அங்கதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தப்பு இருக்கு. அப்சல்யூட்லி புரியுதா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு குழப்பதுன்னா தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பாருங்க. இப்போ நான் தமிழ்ல தான் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தேன். அதனாலதான் என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சு. அதெல்லாம் சத்தியமா என்னால் கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் எனக்கு என்ன, நம்ம எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா, சார் வாஸ் வந்திருக்கு, இடி வந்திருக்கு, சரி ரைட் விடு. வாஸ் வந்திருக்கு, ஐஎன்ஜி வந்திருக்கு, எல்ஒய் வந்திருக்கு, ரைட்டு விடு. அதே மாதிரி இங்கே லைட் ஹீட்டட், என்ன அது இது லைட் இப்படி லைட் இந்த மாதிரி இங்கே வந்து இடி வந்திருக்கு, எப்படி இங்கே இடி வரலாம், அப்போ பிஏ வந்து போடு அப்படின்னு நிறைய பேர் போடுவாங்க. முதல்ல தமிழில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி பழங்க. தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இங்கே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். எனிபடி? சார் ஆப்ஷன் பார்த்தோன்னே ஆப்ஷன் ஏ சொல்லிடலாம். ஏன்பா? நெவர் ஹேட் வரணும். நெவர் ஹேட் வரலாம். மேத்தமேட்டிக்ஸ் நெவர் ஹாவ் மேத்தமேட்டிக்ஸ் பீன் மோர் இம்பார்ட்டன்ட் லைக் அ ஸ்கில் தென் டுடே அப்படின்ற மாதிரி முதல்ல ரீட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது தப்பு. ஆப்ஷன் ஏ வந்து தப்பு. ஏன் தப்பு அப்படின்னா, அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க, நம்ம நினைச்சது ஒன்னா, இங்க வந்து ஹாவ் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலாக ஹேஷ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்திருக்கும். ஏன்? மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது வந்து சிங்குலர், ஹாவ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூரல். புரியுதாமா? சிங்குலர் ப்ளூரல். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது சிங்குலர்னா சிங்குலர். ஸோ ஹாவ் அப்படின்றது நம்ம ப்ளூரலுக்கு வந்து யூஸ் பண்றது. ஸோ அப்போ என்னன்னா, ஜஸ்ட் நான் எதுக்காக இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க வந்து இங்கிலீஷ்ல கரெக்டா அக்யூரேட்டா பண்ண பழகுங்க. இப்போ இது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இன்ப்ராப்பரேட் ஸ்பெல்லர். ஸோ இப்போ இதுல என்ன, இதெல்லாம் இங்க ஈஸியா பண்ணிடலாம். பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. எதுப்பா இங்க தப்பு? ஃபெமிலியர் எங்க இருக்கு? இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், ஜாலியா போடலாம். இங்க என்னப்பா தப்பு? செப்பரேட் கரெக்டா இருக்கு. அடுத்து என்னப்பா இங்க தப்பு? இங்க எது தப்பு? எல்லாமே கரெக்ட் தான் சார். ஆல் கரெக்ட். சம்டைம்ஸ் மேல ரீட் பண்ணிக்கோங்க. கிவ் த பேலன்ஸ், ஹைலைட் த போர்ட். ஒன்ஸ் த 4 words either wrongly spelled or improperate. இங்க பாத்தீங்களா, improperate in the contents of the statement ஆவும் இருக்கலாம். ஸ்பெல்லும் இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இன்ப்ராப்பரேட்டா இருக்கலாம். அதாவது அதுக்கு ஒத்து போகாத ஒரு விஷயமாவும் இருக்கலாம். ஸோ அப்போ இங்க பாருங்க, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு செப்பரேட் ரீசைக்கபிள் ஃப்ரம். என்னங்கம்மா? ஸ்பெல்லிங் எரர். செப்பரேட்டுக்கு SEPA வரணும் நினைக்கிறேன் சார். எஸ், தப்பு. ஆப்ஷன் ஏ தான் தப்பு. செப்பரேட். ஏன்னா எல்லாம் ஸ்பெல்லிங் பாருங்க. ஸ்பெல் வந்து பாத்தீங்கன்னா SB கரெக்டாக தாம்மா இருக்கு. பட் வந்து ஆனால் அந்த இடத்துல அது வந்து எது தப்பா, எங்க எது தப்பா இருக்கு? SP கரெக்டா PE வந்திருக்குங்க சார். PA வரணும் சார். அதான். பட் ஆனால் இங்கே பாருங்க, SPA வரணும். ரைட்டுமா? PA வரணும். நான் PE வந்துருக்கு. பார்த்தா நம்ம கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சு. பட் இதையும் நானே வச்சுக்கோங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா அந்த சென்டென்ஸ்ல எது பொருந்தாதது வரும்ன்றதும் இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னே சொல்லிடுங்க, எது தப்பு? அக்செப்டபிள். அக்செப்டபிலிட்டி முடிஞ்சா? இங்க சார் கொஞ்சம் பெரிய வேர்டா இருக்கு, இதுதான் எனக்கு என்னமோ தப்பா இருக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு தோணக்கூடாது. ஸோ மேனேஜர், ஆஃபீஸ், அதுக்கப்புறம் இன்டிஸ்பான்சபிள், அப்புறம் ப்ரொடக்டிவிட்டி.
ஓகேவா? அப்போ கொஞ்சம் ரீட் பண்ணுங்க அந்த சென்டென்ஸை. த மேனேஜர் டஸ் so much work in the office that she is indisposable to productive running of all the business. ஆல் கரெக்ட். புரிஞ்சு போச்சா? ஓகேவாப்பா? ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு 12 கொஷின் ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமா? 12 கொஷின் வரைக்கும் நம்ம ஈஸியாக போட முடிஞ்சுச்சு. சாரி, ஒரு 12 கொஷின் வரைக்கும் ஈஸியாக போட முடிஞ்சிருக்கா? இப்போ இங்கே பாருங்களேன், இதில் என்ன சொல்கிறாங்க, ஹைலைட்டட் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் சென்டென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் நெகுலேட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இன்சியலாக சால்வ் பண்ண முடியாது, பட் ஆஃப்டர் தட் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்கப்பா, யாராவது ரீட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் எப்படி உங்களை சால்வ் பண்ண வைக்கிறதுன்ட்டு. everybody read பண்ணுங்க. Radhika confessed that it was her who disclosed the company's secrets. தமிழ்ல இதோட மீனிங்கை கன்வெர்ட் பண்ணுங்க. ராதிகா அவங்க தான் வந்து ஒத்துக்கிட்டாங்க, அவங்க தான் வந்து கம்பெனியோட சீக்ரெட்டை வந்து வெளியே சொன்னாங்கன்ட்டு. ஓகே, அதே மாதிரி இந்த இடத்துல வாஷ் வந்து இருக்கா, அப்ப அந்த இடத்துல ஹேர் வராது கண்டிப்பா. ஓகே, ஹேர் வராது. ராதிகா கன்ஃபர்ட் தட் இட் வாஸ் her who disclosed the company. அப்ப இந்த இடத்துல ஹேர் வராது. முதல்ல அதனால சார் நீங்க சொன்ன மாதிரி she who revealed ன்னு வரும். ஆமா, சோ அந்த மாதிரி தான் வரணும். ஆக்சுவலி அதான் நமக்கு கரெக்டானது. அப்ப இங்க என்ன வரும், இந்த இடத்துல ஹேர் மட்டும் தப்பு. அப்ப அதுக்கு பதிலா நான் சி போட்டேன்னா எனக்கு வந்து ஆன்சர் கரெக்ட். அப்ப சி who revealed, அவ்வளவுதான் ஆன்சர். முடிஞ்சு போச்சா? புரியுதாப்பா? எஸ் சார். எஸ். அப்ப ஹேர் who disclosed. டிஸ்க்ளோஸ்னா என்ன, அதாவது இந்த இடத்துல அதோட மீனிங் என்ன சொல்ல வருது, கம்பெனி சீக்கிரட்டா அவ வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்ப யாரு வெளிப்படுத்தி இருக்கிறாங்க, அவள் வெளிப்படுத்தி இருக்கிறா. யார் வெளிப்படுத்தி இருக்கிறா, அவள் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப வெளிப்படுத்துறதுக்கான மீனிங் என்ன, ரிவீல்டு. she who revealed the company secret. It's all about it. ஓகே, இங்க என்னப்பா இருக்கு, ட்ரை பண்ணுங்க. He had finished his assignment before the deadline. அப்ப என்ன வரும், she had been finishing இல்ல she had finished. ஆக்சுவலா ஒர்க் முடிஞ்சிச்சு. had வந்தா ed வரணும். அப்ப she had finished, அவ்வளவுதான். had வந்தா ed வரணும், அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? she had finished, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இங்க பாருங்க, எரர் கண்டுபிடிங்க. நோ சூனர் வந்தா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும்பா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ சூனர் அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். என்ன வரும், ஆக்சுவலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நோ சூனர் ஐ அப்படின்றதுலே தப்பு. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் தான் தப்பு. ஏன்னா நோ சூனர், ஹார்ட்லி, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஒரு வார்த்தை இருக்கும். இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே வராது. வேணாலும் பாருங்க, நான் சொன்னது கரெக்டான்னு பார்த்துருவோம். கொடுத்துருக்கானா நோ சூனர், ஹார்ட்லி, இந்த வார்த்தை எனக்கு தெரியல, மறந்து வச்சுருக்காங்க. யூஸ்ட் இன் த பிகினிங் ஆஃப் த ஸ்டேட் ஃபாலோடு பை ஒரு ஹெல்பிங் வேர்ப் வரணும். ஆனால் இந்த இடத்துல ஹெல்பிங் வேர்ப் வரல. ஸோ நோ சூனர் ஹேட் ஐ காட் அப்படின்னு வந்திருந்தா கரெக்ட். இந்த இடத்துல பாருங்களேன், வேர்பே இல்லை பாருங்க, வேர்பே இல்லை பார்த்தீங்களா, ஒரு இன்கம்ப்ளீட் பார்த்தோன்னுமே தோணிரும். நோ சூனர் ஐ காட் இன் டு த ஹவுஸ் தென் த ஃபோன் ரேங். இது தப்பு. ஆக்சுவலா நோ சூனர் அப்படின்றது இந்த இடத்துல தப்பு. ஓகேவா? நோ சூனர்ன்ற தப்பு இல்லை, அந்த இடத்துல ஒரு ஹெல்பிங் வேர்ப் வந்து இல்லை, அதான் இங்க வந்து மேட்ரு. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, அந்த 120 கிராமர் ரூல்ஸை நீங்க வந்து ஸ்ட்ராங்கா புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாமே ஈஸியா வந்துடும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, the teacher made the boys to stand in a line and walk towards the gate. So teacher made the boys to stand. To stand வருமா, எப்படி வரும் anybody? இந்த இடத்துல டு ஸ்டாண்ட்ன்றது கரெக்டாப்பா? அதான் தப்பு. எஸ், கரெக்டா போட்டேன் நானு. இதுக்கு என்ன மீனிங்லாம் எனக்கு தெரியாது, பட் இங்க பாருங்க, இந்த இடத்துல வந்து டூ அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல தப்பா இருக்கும். அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க பாருங்க. Can be both. The teacher made the boys stand in the line. Okay, in the line, stand. Boys stand in the line. Two வராது அந்த இடத்துல.
புரியுதா? இதெல்லாம் எனக்கு நம்ம ரீட் பண்ணும்போது ரீடிங் ஹேபிட்ஸ் வந்து நம்ம பர்ஃபெக்ட்டா வச்சுட்டோம் அப்படின்னா, நம்மளால கண்டிப்பான முறையில இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ஓகே புரியுதாம்மா? சார். இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமா அப்படின்னா, சத்தியமா கஷ்டம் கிடையாது. இப்பதான் நான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இப்பதான் நானே இங்கிலீஷ் வந்து போட்டிருக்கேன். பட் என்னாலயே சால்வ் பண்ண முடியுதுன்னா, உங்களால கண்டிப்பான முறையில சால்வ் பண்ண முடியும். இங்க பாருங்கம்மா, எவ்வளோ லேட்டா வந்தீங்கன்னா, நான் எப்படிம்மா பர்மிட் குடுக்குறது? ஸோ இது வந்து எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு ஃப்ளோல போயிட்டு இருப்போம். இருங்க இப்ப பாருங்க. ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து திட்டுவோம். ஓகே. லேட் கமர்ஸ் தயவு செஞ்சு அடுத்த அடுத்த மென்டர்ஷிப்லாம் நீங்க லேட்டா வந்தீங்க அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள பர்மிட் குடுக்க மாட்டேன். அட்மிட் குடுக்க மாட்டேன். இப்பயே சொல்லிர்றேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃப்ளோல போயிட்டு இருப்போம். அப்போ ஊடால நம்மனால வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து ஃபாலோ அப் பண்ண முடியாது. சரிங்களா? அது எல்லாருக்குமே அனோயிங். எனக்கு அது அத விட அனோயிங். ஓகே. ஸோ இப்ப அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்சியோட இது வந்து ரீடிங் ஸ்கில் மட்டும் தான். அதனால இப்ப இருந்தே நீங்க வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, டெய்லி ஒரு ஆர்சிய வந்து போடுங்க. ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சினானிம்ஸ் வேர்ட் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ளோ அப்படின்றத ஹைலைட் பண்ணியிருக்காங்களா, அதோட சினானிம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல இருந்து ரீட் பண்ணணும். ஒன் டிட்டர்மினேஷன் இஸ் த டிஜிட்டல் ஆர்டரிங் ஹாஸ் பிகம் அ ஹேபிட். And 4 in 4 consumer now flow into the remote direct from the restaurant ordering the channels more so than before the pandemic onset. அப்ப இப்ப இந்த இடத்துல என்னப்பா வந்திருக்கும்? ஃப்ளோ அப்படின்னா இந்த இடத்துல என்ன வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி அதை வந்து ஃபிட் பண்ணிருக்கு. ஷிஃப்ட்னு வரலாம் சார். ஷிஃப்ட்னு வரலாம். வேற எஸ்டாப்ளிஷ்ட். ஓகே. ஆக்சுவலா இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? ஒன் டிட்டர்மைன் நல்லா நீங்க முன்னாடி பின்னாடி நல்லா ரீட் பண்ணுங்க. ஒன் டிட்டர்மைன் தட் த டிஜிட்டல் கன்சர்னிங் பிகம் த ஹேபிட். த ஃபோர் ஆஃப் த கன்சியூமர் நவ் ஃப்ளோ இன், அதாவது என்ன பண்ணப்படுறாங்க? ஃப்ளோ டுவர்ட்ஸ் த ரிமோட் டைரக்ட் ஃப்ரம் த ரெஸ்டாரண்ட். அதாவது இன்னொரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து ஃப்ளோ ஆகி போறாங்க. ஐ மீன் என்ன சொல்ல, ஒரு ரிமோட் அப்படின்னா ரிமோட் டைரக்டட் ஃப்ரம் த ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க மாற்றப்படுறாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் அப்படின்றது அப்சல்யூட்லி தப்பு. ஸோ இப்போ என்ன வரும்? அதே மாதிரி இந்த ரிஜெக்ட் அப்படின்றது தப்பு, ரிமெம்பர் அப்படின்றது தப்பு, ஷிஃப்ட் அப்படின்றது தான் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு அவங்க மாற்றப்படுறாங்க. ஃப்ளோ ஆகுறாங்கனால என்ன அர்த்தம்? அப்படியே நடந்து போறாங்கன்னு அர்த்தமா? மாறி போறாங்கன்னு அர்த்தமா? ஒரு ஃப்ளோல போயிட்டே இருக்காரு சார், இப்படி இப்படி மாறி 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 போயிட்டே இருக்காரு அப்படின்றா இங்க வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிற ஒரு வேர்டு. ஸோ இந்த மாதிரி ட்ரூ அப்படின்னா நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட்டை நல்லா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இல்லை நான் இப்படி தான் சார் பண்ணுவேன், இப்போ வந்து மில்லியன்ஸ் ஆர் நவ் ஈகர்லி வெயிட்டிங் டுவார்ட்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல எங்கே போய் மில்லியன்ஸ் வந்து இருக்குன்னு நான் தேடுவேன் சார், அப்பெல்லாம் இது பண்ணாதீங்க. இது எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, பேசேஜ் 1, பேசேஜ் 2, பேசேஜ் 3, பேசேஜ் 4ன்னு பிரிச்சுக்கோங்க. ஸோ பேசேஜ் 1ஓட தீம் என்ன அப்படின்றத எழுதி வைங்க. பேசேஜ் 2ஓட தீம் என்னன்னு எழுதி வைங்க. ரீட் பண்ணி தீம் எழுதுங்க. புரியுதா? இப்போ இங்கே ஏதாவது ஒன்றை பற்றி பேசியிருப்பான், இங்கே ஏதாவது ஒன்றை பற்றி பேசியிருப்பான், இங்கே ஏதாவது ஒன்றை பற்றி பேசியிருப்பான், இங்கே ஏதாவது ஒன்றை பற்றி பேசியிருப்பான். அப்போ அது தீம் எழுதி வச்சிட்டீங்க அப்படின்னா இதை நீங்க பார்த்தோன்னே இது இங்க இருக்கா இங்க இருக்கா இங்க இருக்கா இங்க இருக்கா அப்படின்றத வந்து நீங்க வந்து மூவ் பண்ணி போயிடலாம். ஓகேவா? ஸோ தீம் எழுதி வச்சு நீங்க அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களால ஆர்சி வேகமா சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பார்ட் வந்து ஆர்சி தான் நமக்கு வந்து வேலையை காட்டும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஜம்பிள்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு எல்லாமே நிறைய ரூல்ஸ் வந்து இருக்கும். ஜஸ்ட் பை தட் அதை நீங்க வந்து படிச்சாலே போதும். ஓகேவா? இந்த உங்களுக்கு ஹிந்தியில் வந்து நிம்சா பேனம் அப்படின்ற ஒரு மேம் இருப்பாங்க. ஜஸ்ட் அவங்களோட தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம இதுலேயும் நம்ம வந்து இங்கிலீஷ்க்கு ஸ்டாஃப் வந்து பார்த்துட்டு இருக்கேன். அமைஞ்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃபுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நான் இங்கிலீஷ் வந்து சொல்லிக் கொடுக்க சொல்லிடுவேன். ஓகேவா? எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். ஸோ அதை வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் மேனேஜபிளாக சொல்லித்தர முடியும். பட் அன்டெப்த்தாக எனக்கு வந்து சொல்லித்தர தெரியாது. ஸோ அந்த ரீசன்னால தான். ஓகேவாம்மா? இப்படி தாம்மா நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து அப்ரோச் பண்ண வேண்டும். ஓகே சார். ஓகேவா? ஸோ ஷார்லி நம்மளால எந்தெந்த இதை வந்து ஸ்கோர் பண்ண முடியுமோ எந்தெந்த ஸ்கோர் பண்ண முடியுமோ அதை ஸ்கோர் பண்ற ஜோனை மட்டும் நம்ம வந்து அடிச்சாலே நமக்கு வந்து போதுமானதா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபில்லர்ஸ், அதுக்கப்புறம் எரர் ஸ்பாட்டிங், அதுக்கப்புறம் ஜம்பிள்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேட் ஸ்வாப்பிங்னு ஒன்று இருக்கும். வேட் ஸ்வாப்பிங் எழுதி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபில்லர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேட் ஸ்வாப், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜம்பிள்டு, அதுக்கப்புறம் நம்ம 120 கிராமர் ரூல்ஸ். சரியா? 120 கிராமர் ரூல்ஸ் நான் எழுதின ஹேண்ட் ரிட்டனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன். தயவு செஞ்சு அதை வேற யாருக்கும் ஷேர் பண்ணிடாதீங்க. உங்களுக்காக நான் வந்து கொடுக்குறேன், நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா?
ஓகே 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 சார். ஓகே. அடுத்து வேற டவுட்? ஓகேவா கமலி? ஹாவ் ஐடியா அபௌட் இட்? ஐடியா கிடைச்சிருச்சுண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா ஓகேண்ணா. இப்படிதான் அப்ரோச் பண்ணணும், பண்ணுங்க. மார்க் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். நெக்ஸ்ட் அடுத்து யாருப்பா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங், சொல்லுங்க. சார் இது இப்போ நம்ம வந்து ஆப்டிடியூடு ரீசனிங் எல்லாம் சேர்த்து ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு 6 டாபிக் கவர் பண்ணியிருக்கோம். ம் இந்த 6 டாபிக் வந்து நம்ம மாடல் கொஸ்டின்ல வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாமான்னு அந்த கொஸ்டின் எடுத்து பார்த்த உடனே ம் கண்ணை கட்டி காத்துல விட்ட மாதிரி இருந்துச்சு. எப்படி அப்ரோச் பண்றது என்னன்ட்டு தெரியல. ஒரு படிச்சது கூட மறந்து போயிடுச்சு அந்த மாதிரி இதுல இருந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்த உடனே. நல்லா ரிவிஷன் பண்ணுங்கம்மா, நல்லா ரிவிஷன் பண்ணுங்க. நம்ம இதுல உங்களுக்கு ப்ராக்டிஸ் மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராக்டிஸ் மெட்டீரியல் 100 கொஸ்டின் முதல்ல சால்வ் பண்ணீங்களா? பண்ணேங்க சார். கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணிட்டீங்களா 100 கொஸ்டினும்? கம்ப்ளீட்டா பண்ணல சார். பாதி பண்ணிருக்கு, பாதி இன்னும் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி சொல்றது, முதல்ல வந்து நீங்க ஒரு பிகினரா ஸ்டார்ட் ஆகுறீங்க அப்படின்னா முதல்ல ஆர்ஆர்பி கிளர்க் டெஸ்ட் தான் போடணும், வேற எந்த டெஸ்ட்டுமே போடக்கூடாது. ஓகேவா? ஆர்ஆர்பி கிளர்க்கு தான் போடணும், வேற எதுவுமே போடக்கூடாது. ஏன்னா எதை போட்டாலும் உங்களுக்கு அப்படிதான் தோணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஆர்பி கிளர்க்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னா எஸ்பிஐ கிளர்க்கு அப்புறம் தான் ஐபிபிஎஸ் கிளர்க்கு. ஓகே, ஐபிபிஎஸ் கிளர்க் முடிச்சிட்டிங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ, அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் பிஓ, அதுக்கப்புறம் தான் எஸ்பிஐ பிஓ. ஆர்டர் எழுதி வச்சுக்கோங்க. ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஓகே, ஆர்ஆர்பி கிளர்க், அதுக்கப்புறம் எஸ்பிஐ கிளர்க், அதுக்கப்புறம் ஐபிபிஎஸ் கிளர்க். ஐபிபிஎஸ் கிளர்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி பிஓ. ஓகே, ஆர்ஆர்பி பிஓ போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் எஸ்பிஐ பிஓ, சாரி ஐபிபிஎஸ் பிஓ. ஓகே, ஐபிபிஎஸ் பிஓக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓக்கு வரும். ஐபிபிஎஸ் பிஓக்கு அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பிஓக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் ட்ரை பண்ணுங்க. 1க்கு 2 வாட்டி வீடியோ பாருங்க. பேசிக்ஸ் நல்லா படிங்க. பேசிக்ஸ் நல்லா படிச்சிங்கன்னா மட்டும்தான் எப்படி, ஏன்னா நான் நடத்தியிருக்கிறது என்ன மாதிரி கேட்டாலும் நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதத்தில் தான் நான் வந்து உங்களுக்கு நடத்தியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொன்றையுமே தனித்தனியாக பிரித்து நடத்தியிருக்கேன். அந்த 100 சிம்பிளிஃபிகேஷன் நான் சால்வ் பண்ணி காட்டும்போது சத்தியமாக சொல்கிறேன், என்னாலே நம்ப முடியல. நம்ம நடத்துனது அவ்வளோ தூரம் வந்து அங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு அப்படின்னும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த 100 சிம்பிளிஃபிகேஷன் வீடியோ பார்த்தீங்களாப்பா யூடியூப்பில்? 100 சிம்பிளிஃபிகேஷன் நான் சால்வ் பண்ணி காட்டியிருந்தேன்ல, அதில் பாருங்க அந்த 100 சிம்பிளிஃபிகேஷன்லேயும் நம்ம மெத்தட் யூஸ் ஆயிருக்கும். இது வந்து ரியலியா எனக்கே ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு 12 பார்ட்டா சிம்பிளிஃபிகேஷன் அப்ராக்சிமேஷன் பிரிச்சு நம்ம நடத்துனது அவ்வளோ வேலிடா இருந்தது. அதே மாதிரி தான் நம்பர் சீரிஸும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். 4 பார்ட் பார்த்தாலே போதும், நம்பர் சீரிஸ் அண்ட் ராங் நம்பர் என்ன கேட்டாலும் உங்களால் அடிக்க முடியும். அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் குவாடிக் ஈக்குவேஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் டாபிக்ஸ் எல்லாமே அப்படி தான் வந்து பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கம்மா. ஓகே, அடுத்த பர்சன் திவ்யா, சொல்லுங்க. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங் சார். எஸ், சொல்லுங்க. சார் எனக்கு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன்னா பிரச்சனையா இருக்குங்க சார். எப்படி போட்டாலும் வர மாட்டேங்குதுங்க சார். ஸ்ப்ளிட் பண்றதுலயே வந்து இதாகுது. ஆமா நெக்ஸ்ட் வீக் நம்ம வந்து கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிடுவோம், சரிங்களா? அதை பாருங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுவீங்க குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். நீங்க அடுத்த லைவ் வரும்போது கண்டிப்பா சொல்லணும் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஈஸி ஆயிடுச்சு சார் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு நான் நடத்தி விட்டுருவேன், கவலைப்படாது. ரொம்ப ரொம்ப ஈஸிமா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, நான் யூடியூப்ல பார்க்கும்போது புரியுற மாதிரி தாங்க சார் இருக்கு. ஆனா அதை ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஸ்ப்ளிட்டிங் தாங்க சார் ரொம்ப டைம் அதிகமா எடுக்கு. ஒரு 100 கொஸ்டின் சால்வ் பண்ணிருங்க. 100 கொஸ்டின் கண்ணை மூடிட்டு 100 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. நம்ம இதுல உங்களுக்கு வீடியோ வரும், வீடியோ பார்த்துட்டு 100 கொஸ்டின் ப்ராக்டிஸ் மெட்டீரியல் கொடுக்குறேல அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பா சால்வ் பண்ணுங்க, சரிங்களா? ஆக்சுவலா யூடியூப்ல வந்து நம்ம எடுத்ததை பார்த்துருப்பீங்க. அது இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. அதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ்ல வந்து நான் வந்து நடத்தி கொடுத்துறேன், சரிங்களா? ஆக்சுவலா நம்மளோட குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் யூடியூப்ல மட்டும் பாத்தீங்களாமா? ஆமாங்க சார், யூடியூப்ல தாங்க சார். அதை பார்த்துட்டு லாஸ்ட் வீக் அந்த மாதிரி போட்டிருந்தீங்க இல்லைங்க சார்? ஆமா இன்னும் நிறைய ஸ்ப்ளிட் பண்ணி நடத்த வேண்டியது இருக்குமா? நான் ஆப்ல நடத்துறேன், பாருங்க, சரிங்களா? உங்களால புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க அப்புறம் டிஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க சார். எனக்கு டிஐ வந்து அந்த சார்ட்டே எடுக்காமயே நான் இத்தனை நாள் சால்வ் பண்ணிட்டு இருந்தேன். அது பண்றதுக்கே எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. இப்ப எனக்கு டிஐ பண்றதே ரொம்ப ஈஸியா இருக்கு. பஸ்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 minutes ஆயிரும் அது இது பண்ணி கண்டுபிடிச்சு போடுறதுக்கே.
இப்போ ஒரு 3 to 4 minutesல பசில் ஃபுல்லாவே எந்த மாதிரி பசில்னாலும் இப்போ சால்வ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூமா. இன்னும் ஸ்பீடா வந்து பண்ணுவீங்க சரியா? இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா இன்னும் ஸ்பீடா பண்ணுவீங்க. ஓகே, நீங்க பாஸ் ரொம்ப ஆயிட்டு சார். எனக்கு இது 2 தான். நான் லாஸ்ட் டைம் கூட செக்ஷனல் மார்க் எடுத்து எனக்கு டைம் போகுதுன்னு உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன். ஆனா இந்த டைம் வந்து எனக்கு மார்க் எடுக்கும் போது எனக்கு இதுதான் வந்து அதிகமா ஸ்கோரிங் மிஸ்டேக்கே வரல எனக்கு பசில்ல. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்மா. யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல நம்ம மெத்தடு? எஸ் சார். ஓகேப்பா. தேங்க்யூ சார். ஓகேம்மா, தேங்க்யூ. நெக்ஸ்ட் திவ்யா மோகன், சொல்லுங்க. ஹாய் சார். ஹாய்மா. சார் இப்போ ரஞ்சிதா சொன்ன மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆச்சு. ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த 100 செட் சால்வ் பண்றோம், டவுட்னா ஆன்சர் பாத்துக்கிறோம். பட் டெஸ்ட்னு போகும்போது டக்குன்னு டைம் ஓடிடுது. ஒரு பதட்டத்துல போட முடியல. தெரிஞ்ச கொஸ்டினே அந்த டைம்குள்ள சால்வ் பண்ண முடிய மாட்டேங்குது சார். இப்போ நீங்க அந்த 100 क्वेश्चन சால்வ் பண்ணிருப்பீங்கல்ல, டைமர் வச்சு ஆமா. சால்வ் பண்ணுங்க. ஓகே. சரி ஓகேவா? சார். ஸோ டைமர் வச்சு நீங்க சால்வ் பண்ணி பழகுங்க. இப்போ டைம் ஓடும்போது உங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லைம்மா, அந்த டைம்குள்ள போடணுன்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் உங்க மண்டைக்குள்ள ஓடிட்டே இருக்கும். ஓகேவா? ரஃப் சீட்டை 4 பக்கமும் ஒரு சீட்ல வந்து எத்தனை எவ்வளோ எழுதுவீங்க ரஃப் சீட்ல? எத்தனை ரஃப் சீட் யூஸ் பண்றீங்க? அது கணக்கே தான் சார் போகுது. அப்ப அதுதான் பதட்டத்தினுடைய அளவு சரியா? பதட்டத்தை வந்து குறைங்க. ஒரு ரஃப் சீட்ல ஒரு ஷீட்லயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் முடிக்க பழகுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, எக்ஸாம் சென்டருக்குள்ள போயிட்டீங்கன்னா இந்த ரஃப் சீட்டுக்கு நம்ம கையை தூக்கிட்டு இப்படியே உட்கார வச்சிருப்பாங்க ஒரு சில காலேஜ்ல. ஸோ அதனால கொஞ்சம் சின்னதா எழுதுங்க. எழுதுறது எல்லாத்தையுமே கோடு போட்டு எழுதுங்க. இப்படி போட்டு அப்படி போட. அதுக்காக பென்சில்லாம் எடுத்துட்டு போயிடாதீங்க. பேனா பென்சில் நிறைய பேர் எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க. உங்ககிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை வச்சே முதல்ல வந்து பதட்டத்தை வந்து குறைச்சிக்கோங்க. என்னால சால்வ் பண்ண முடியும், ரைட்டா? என்னால சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு 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 மைண்ட் செட்டோடயே வந்து பண்ணுங்க. முதல்ல சால்வ் பண்ண முடியாது அவன் நெகட்டிவாவே பேசாதீங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து சொல்றேன். ஏன் அப்படி நெகட்டிவா பேசக்கூடாது அப்படின்னா, எல்லாத்துக்குமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு வடிவம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம வந்து பேசுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே அந்த இதுல வந்துடும் சரியா? உங்களோட வாழ்க்கையாவே போயிடும். அதனால என்னால் சால்வ் பண்ண முடியும், அவ்வளோதான் மேட்ரு. ஓகேவா? ஸோ டைம் வச்சு ஓகே சால்வ் சார். பண்ணணும். டைமரோட சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப டெப்தா வந்து படிச்சிருக்கோம். அதனால அது கண்டிப்பா யூட்டிலைஸ் ஆகும். ஓகே ஓகே சார். சால்வ் பண்ண வருது. பட் அந்த ட்ரிக் அந்த டைம் ஞாபகம் வர மாட்டேங்குது. சோ அது பிராக்டிஸ்ல தான் வருமா சார்? மோர் நம்பர் ஆஃப் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணணும். பதட்டம் இல்லாம ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதை ஓகே பத்தியுமே சார். யோசிக்காதீங்க. நான் ஜாலியா போட போறேன், அவ்வளவுதான் மேட்ரு. ஓகேவா? அதை மட்டும் ஓகே சார். ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரொம்ப போட்டுக்கிட்டு ப்ரெஷரைஸ்ட் ஆனோமோ அப்படின்னா நம்ம கண்டிப்பா நம்ம படிச்சது ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேவா? ஓகே சார். தேங்க்யூ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் சங்கீதா, சொல்லுங்கம்மா. ஹாய் சார், குட் ஈவினிங். ஹாய்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, சொல்லுங்க. சார், மார்னிங் நடந்த செஷன் வந்து நான் அட்டென்ட் பண்ணல சார், வெளியே போயிருந்தேன். ஸோ அப்போ ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அதை ஷேர் பண்ண முடியுமா சார் இப்போ? அது வந்து அந்த ரெக்கார்டட் வீடியோ வந்து அதை போட்டுறேம்மா, அதை பாருங்க. அதுல உங்களுக்கு எதுவும் கிளாரிட்டி இல்லை அப்படின்னா என்கிட்ட வந்து கேளுங்க சரிங்களா? ஏன்னா சத்தியமா என்ன பேசணும்னு எனக்கு மறந்து போயிடும். ஓகே, வந்து நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சத்தியமா எனக்கு வந்து அந்த ஞாபகம் இருக்காது. ஓகே, நான் பாக்குறேன். அப்புறம் சில சம்பளம் வந்து போடும்போது ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி போடும்போது நல்லா போகுது சார். அப்புறம் அப்போ வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் லெவல் வந்து நல்லா இருக்கு. திடீர்னு ஏதாவது ஒரு சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா திடீர்னு நெகட்டிவா தோணுது, ஐயோ நம்ம பாஸ் ஆகாமோ மாட்டோமா அப்படிலாம் தோணுது சார். நீங்க அதுக்காக ஏதாவது சொல்லுங்க. அது எப்படி இருக்கும்னா, கஷ்டமான சம்ம வந்து அதுக்கான மரியாதையை கொடுத்துதான் சால்வ் பண்ணும். பெரிய சம்ம மதிச்சுதான் சால்வ் பண்ணும். கரெக்டா? ஈஸியான சம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் சால்வ் பண்ணும் சரியா? அதனாலதான் நம்ம ரெண்டுமே நடத்துவேன். பேசிக்ஸும் சொல்லி கொடுத்துறேன்னா, மெத்தட் எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துறேன்னா. எதுக்காக அப்படி சொல்லி தரேன் அப்படின்னா, இப்போ வந்து இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒவ்வொரு லெவல் ஆஃப் கொஸ்டின் கம்ப்ளீட் அது வந்து ரெக்கார்டடா தான் வரும். பிகாஸ் நம்ம ஒவ்வொரு எக்ஸாம் லெவலும் பிரிச்சு 15 கொஸ்டின் நான் வந்து நடத்துறேன். சிம்பிளிஃபிகேஷனுக்கும் சரி, ஒவ்வொரு டாபிக்கும் சரி. அதுல நீங்க பாருங்க, நான் ஆர்ஆர்பி கிளர்க்லாம் சும்மா அப்படியே கடகடன்னு சால்வ் பண்ணிடுவேன். அதே இது ஒரு எஸ்பிஐ பிஓ, ஒரு ஐபிபிஎஸ் பிஓ பண்ணும்போது நான் எப்படி சால்வ் பண்றேன். ஸோ அதை நீங்க பாருங்க. ஸோ நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல இப்ப. ஸோ உங்களுக்கு ஒரு தனி ஃபோல்டர் வந்து கிரியேட் ஆகும். அதுல ஆர்ஆர்பி கிளர்க் லெவல் இருக்கும். அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க் லெவல் இருக்கும், எஸ்பிஐ கிளர்க் லெவல் இருக்கும், எஸ்பிஐ பிஓ லெவல்ல இருக்கும், ஐபிபிஎஸ் பிஓ லெவல்லையும் வந்து ஆட் ஆகும். ஓகேவா? அது ஃபியூ டேஸ்ல வந்து ஆட் ஆயிரும். ஆட் பண்ணிட்டு நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஸோ அதை பாருங்க.
உங்களுக்கு வந்து இன்னும் கான்ஃபிடென்ட் வந்து பயங்கரமா பூஸ்ட் ஆகும். ஸோ நான் வந்து ஒரு கொஸ்டின் வந்து மதிக்க பழகணும். ஈஸியான கொஸ்டினை ஈஸியா அப்படியே சால்வ் பண்ணணும். கஷ்டமான கொஸ்டினை கொஞ்சம் டைம் கொடுத்து தான் சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே மேம். எல்லா கொஸ்டினுக்கும் ட்ரிக் அப்ளை ஆகுமா அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில இடங்கள்ல அப்ளை ஆகும். பட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய கொஸ்டின் வரும்போது கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம சால்வ் பண்ணாதான் அதை நம்ம வந்து சால்வ் பண்ணி முடியும். பெரிய கொஸ்டின் நம்மளால இது பண்ண முடியாது. நான் சும்மாலாம் சொல்லல, இல்லம்மா அதையும் வந்து ட்ரிக் வச்சு சால்வ் பண்ண முடியும், ஆச்சா பூச்சா அப்படிலாம் நான் சொல்ல வரல. மேக்ஸ் கிங்கு அப்படிலாம் நான் சொல்ல வரல. என்னத்துக்கு எப்படி சால்வ் பண்ண முடியுமோ அதை அப்படிதான் நம்ம வந்து சால்வ் பண்ணி ஆகணும். சரியா? ஓகே சார். ஓகேப்பா. ஓகே, வேற எனி அதர் டவுட்ஸ்? குட் ஈவினிங் ப்ரோ. குட் ஈவினிங். சொல்லுங்க தம்பி. சார், பிளட் ரிலேஷன்ஷிப்ல சிஸ்டர் இன் லா பிரதர் இன் லா கான்செப்ட் இருக்குல்ல, அது கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார். ஓகே, அது என்னப்பா டவுட் உங்களுக்கு? அது வந்து என்ன சொல்றது, மேல் ஃபீமேல் ஜெண்டர் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு சார். இல்ல மெயில் ஃபீமேல் ஜெண்டர் வந்து கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கு. அது வந்து எப்படின்னா, ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்தீங்களா? இல்ல சார். ப்ராக்டிஸ் கொஸ்டின் நான் நடத்தியிருப்பேன். அந்த கொஸ்டின் பாருங்க, ப்ராக்டிஸ் கொஸ்டின் பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நம்ம பிரதரின்லா சிஸ்டரின்லாம் நம்ம ரெண்டு வழியில சொல்லலாம். ஒன்று நம்ம பிரதர் சிஸ்டர் வழியாகவும் வரும், நம்மளுடைய கப்புள் ரிலேஷன் வழியாகவும், நம்ம பவுஸ் ரிலேஷன் வழியாகவும் வரும். ஓகேவா? அது வந்து அந்த மெயில் ஃபீமேல் அப்படின்றத நம்ம எப்படி டிஃபைன் பண்றது அப்படின்னா, அஸ் பேர் தி ஸ்டேட்மெண்ட்ல வந்து அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு தான் நம்ம வந்து பண்ண முடியும். ஓகே, ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து நடத்திருப்பேன். அதை ஃபுல்லாத்தையுமே பாருங்க. பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகேவா நரேஷ்? சரி சார். ஓகே சார், அப்புறம் டேபிள்ஸ் அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு ஷார்ட்கட்ஸ் இருந்தா சொல்லுங்க சார். எல்லா வீடியோவும் அப்லோட் ஆயிருக்கு தம்பி. உங்களுக்கு போய் பார்க்கலையா நீங்க? ஸ்பீட் மேக்ஸ் ஒரு டாபிக் அப்லோட் ஆயிருக்குமே. அப்லோட் ஆயிருக்கலாமா ஸ்பெஷல் பேட்ச்ல? ஸ்பீட் மேக்ஸ் அப்லோட் ஆயிருக்கா? அது அடிஷன் சப்ட்ராக்ஷன் டேபிள்ஸ் எல்லாமே டீச் பண்ணிருக்கேன் சார். அதை கொஞ்சம் பாருங்க தம்பி. உங்களுக்கு வேற ஏதாவது இது வேணும்னா எனக்கு வந்து பர்சனலாவே நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணி கூட நான் வந்து சொல்றேன். ஓகேவா? ஏதாவது இருக்குன்னு தெரியல அப்படின்னா. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூமா. நெக்ஸ்ட் ரஞ்சித், சொல்லுங்க. குட் ஈவினிங் ப்ரோ. சொல்லுங்க தம்பி. ப்ரோ, எனக்கு டவுட்லாம் எதுவும் இல்லை. இப்போதான் உங்க செஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் ரெக்கார்ட் கிளாஸ் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தா வந்து புரியாது, ரொம்ப நேரம் நாமளே தனியாக பார்த்துட்டு மாதிரி இருக்கு. இப்போ நீங்கள் லைவ் கிளாஸ் நிறைய வைக்கிறதுனால அதெல்லாம் பார்க்கறதுனால ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஏன்னா ஃபுல்லாக உட்காந்து பார்க்க முடியுது. ரெக்கார்டு கிளாஸ்னா கொஞ்ச நேரம் பார்க்குறோம், மறுபடியும் நிறுத்திடுறோம். லைவ் கிளாஸ் இருக்கிறதுனால நம்ம நிறைய பார்க்க முடியுது. அதே மாதிரி மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் நடத்துறீங்க, இதை பார்த்து தான் வந்து சரி நம்ம டவுட்னா இன்னுமே நம்ம நேரடியாக கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க இதுல. ஓகேப்பா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா இந்த மாதிரி? இருக்குது. ஓகே. கண்டினியூஸா நான் சொல்றேன், ஒனிமாஸ்டர் ட்ரிக்ஸை பொறுத்தளவுக்கு லைவ் கிளாஸ் நிறைய வந்துகிட்டே இருக்கும். ரெக்கார்டட் ஒரு பார்ட் இருந்தாலும் நான் புதுசா அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். ஓகேவா? நீங்க கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா லைவ் பார்த்துட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். என் கூட டிராவல் பண்ணுவீங்க. நீ கிளியர் பண்ணி முடிச்சுட்டு எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வருஷம் நம்ம இதுல சக்சஸ் வரணும். நீங்க எல்லாருமே கண்டிப்பா வருவீங்களா? கண்டிப்பா வரணும். காலையில நான் சொல்லியிருப்பேன்ல, ஒரு விஷயம் வந்து வருதுன்னா எஸ் அப்சல்யூட்லி கண்டிப்பா நம்ம வரதான் போறோம். ஓகேவா? கண்டிப்பான முறையில நம்ம வந்து பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா டவுட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வைக்க சொன்னேன். ஏதாவது நோட் பண்ணி வச்சிருந்திருக்கீங்களா? நந்தினி, சொல்லுங்க நந்தினி. கேரளால இருக்கோம். உங்களோட யூடியூப் வீடியோ பார்த்து ரொம்ப சூப்பரா கிளாஸ் எடுக்கிறீங்க நீங்க. தேங்க்ஸ்மா. எனக்கு ரீசன் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல உங்களோட பார்த்து. ரீசன்ல எந்த ஸ்டார்ட் பண்ணுங்க சார் படிக்கிறதுக்கு? என்னங்கம்மா? ரீசன்ல எது ஸ்டார்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் படிக்கிறதுக்கு? ஆக்சுவலா உங்களுக்கு நான் வந்து ஒரு ஃப்ளோ அப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோ அப் சாட் மாதிரி நான் வந்து ரீசனிங் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எழுதி உங்களுக்கு நான் குரூப்ல போட்டு விடுறேன். சரிங்களா? ஸோ நான் இப்போ ஒரு ஆர்டர்ல வந்து நம்ம இதுல வந்து நான் ஒரு போட்டிருப்பேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிளட் ரிலேஷன் ஆரம்பிக்கணும். பிளட் ரிலேஷனுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்ஷனுக்கு அப்புறம் சிலாரிசத்துக்கு அப்புறம் இன்இக்வாலிட்டி, அதுக்கப்புறம்
கோடிங் டிகோடிங். இந்த 4 தான் உங்களுக்கு இந்த 5 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். யார் யாருன்னா பிளட் ரிலேஷன் எழுதி கூட வச்சுக்கோங்க. பிளட் ரிலேஷன், டைரக்ஷன், சிலாரிசம், அப்புறம் இன்இக்வாலிட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங் டிகோடிங். ஓகேவா? ஆக்சுவலாக இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேரளால இருந்து நம்ம இதில் ஜாயின் பண்ணிருக்காங்க. இன்னொருத்தவங்களும் ஐ திங்க் கேரளா நினைக்கிறேன். எனிபடி இஸ் தேர்? ஐ திங்க் ரோஸ்லி நீங்களும் கேரளா தானே? யா. ஓகேம்மா, உங்களுக்கு எப்படிமா போயிட்டு இருக்கு? புரியுதா நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு? சார் புரியுது சார். ஓகே ஓகே, எஸ். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சார் எனக்கு நான் ஃபர்ஸ்ட் பிளட் ரிலேஷன் வீடியோஸ் யூடியூப்ல பார்த்து தான் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஓகே ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஆமா ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து வேற யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா உங்க வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் எல்லாமே கரெக்ட் பண்ண முடியுது. அந்த ஒரு இதுலதான் ஜாயின் பண்ணேன். எல்லா சப்ஜெக்டும் அதே மாதிரி கிளியர் ஆகுறதுக்கு வேண்டி இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஓகேம்மா. டாபிக்ஸ் எல்லாம் நல்லா புரியுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சரிங்கம்மா சரிங்கம்மா. என்ன டவுட் இருந்தாலும் நீங்க ஃபீல் ஃப்ரீ டு குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணிருங்க. குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணீங்கன்னா தான் இப்போ இன்கேஸ் என்னால் அதை சால்வ் பண்ண முடியலனாலும் நம்ம மக்கள் அதை சால்வ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதனால குரூப் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருமே உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நம்ம குரூப்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் நம்ம குரூப்ல இருக்கும். ஓகேவா? அன்வான்ட் டாக்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் இருக்கக்கூடாது. ஸோ அன்வான்ட் டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. இட்ஸ் நாட் அன் ஹெல்தி ஒன் ஃபார் அவர் ஸ்டடி. ஸோ அதை நம்ம வந்து பண்ணக்கூடாது. என்கிட்ட டவுட் கேட்கறதால நீங்க குரூப்லயே போடுங்க. என்கிட்ட டவுட் கேட்கறனாலும் அந்த டவுட்டை நீங்க குரூப்ல போடுங்க. எனிதிங் பர்சனல், ஒரு பர்சனல் விஷயத்த மட்டும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே சார். ஓகே, மெசேஜ் பண்ணிருந்தேன். ஆக்சுவலா எனக்கு இப்போ நீங்க ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிருக்கீங்கல்ல, ஸோ நீங்க சொல்ற டாபிக்ஸ் வைஸா வீடியோஸ் பார்க்கணுமா இல்ல நான் சொல்ற வந்து வாரம் நான் என்னென்ன பார்க்க சொல்றேனோ அது மாதிரி நீங்க வந்து பார்த்துட்டு வரணும். ஓகே ஓகே ஓகேவா? ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அது மற்றபடி நீங்க எதுவுமே பண்ண வேணாம். நான் சொல்ற ஆர்டர்ல நீங்க பார்த்தா போதும். சரிங்களா? ஓகே சார். ஓகே 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 ஓகேம்மா. ஓகே சார். தேங்க்யூ. ஓகே லோகேஷ் சொல்லுங்க. ஹாய் சார், குட் ஈவினிங் சார். ஹாய்ப்பா சார். உங்களோட ஆன்லைன் கிளாஸ்ல இந்த சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் அப்ராக்சிமேஷன் அதை பார்த்துட்டு நான் கொஞ்சம் அதிகமாகவே லேர்ன் பண்ணியிருக்கேன் சார். லைக் எதுவாக இருந்தாலும் நான் பென் அண்ட் பேப்பர் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். இது இப்போ உங்களோட ஷார்ட்கட்ஸ் அது கொஞ்சம்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு சார். ஆனா என்னன்னா டெய்லி ஒரு ஈவினிங் ஒரு 12:30 நீங்க மெயின்ஸ் கிளாஸ் எடுத்துட்டு போறீங்களா சார்? லைக் ஆப்டிடியூட். அது மாதிரி ஆஃப்டர்நூன் ஒரு ரீசனிங் ஒரு கிளாஸ் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் சார். எல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு வந்து டைம் இல்லை. அதான் மேட்ரு. பிகாஸ் வந்து நான் வந்து கம்ப்ளீட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு திருப்பி யூடியூப் செஷன், தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இது மெயின் செஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிகினர் செஷன், மொத்தம் வந்து 3 செஷன் வந்து போயிட்டு இருக்கா. ஸோ இதுக்கே நமக்கு வந்து டைம் வந்து கரெக்டாக இருக்கு. ஸோ நம்ம வந்து மேக்ஸ் போடாதப்ப நம்ம ரீசனிங் வந்து கொண்டு வந்துடுவேன். சரிங்களா? ஸோ ஒரு ஃபியூ டேஸ் நம்ம வந்து யூடியூப் செஷன் வந்து முடிச்சிட்டோம். அண்ட் தென் அப்படின்னா நம்ம ஃபுல் பிளெஜ்டா மேக்ஸ் ரீசனிங் ரெண்டுமே சேர்த்து வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே சார். எல்லாரும் போல நானும் உங்களோட யூடியூப்ல ரீசனிங் கிளாஸ் பார்த்துட்டு தான் கோர்ஸுக்கே இவர்கிட்ட தான் படிக்கணும். நான் ரீசனிங்காக தான் முக்கால்வாசி நான் இது பண்ணேன் சார். அண்ட் மோர் எனக்கு ரீசனிங்ல தான் சார் எனக்கு ரொம்ப அடி வாங்கிட்டு இருக்கு எக்ஸாம்ல. ஓகே, இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிரும் கண்டிப்பான முறையில. பாருங்க, என்ன டவுட் இருந்தாலும் நான் லைவ் வந்து ஒரே ஒரு கிளாஸ் தான் உங்களோட சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல சார், அது ஒன்று தான் அட்டன் பண்ணேன். அந்த ஒரு கிளாஸ் மட்டும் தான் லைவ்ல. உங்ககிட்ட இருந்து என்னோட ரீசனிங்காக நான் உங்ககிட்ட இருந்து அதிகமா எதிர்பார்க்கிறேன் சார். கண்டிப்பா கொண்டு வரேன்ப்பா. கண்டிப்பா ரீசனிங்னா உங்களுக்கே தெரியும். நம்ம மாஸ்டர் ரீசனிங் அப்படின்னாலே நம்ம மணி சாரோட தான் அப்படின்னு தெரியுமா? தெரியும் சார். நான் செஷன்ஸ் பார்த்திருக்கேன், யூடியூப்ல பார்த்திருக்கேன். ஸோ எனக்கு என்னன்னா அது கொஞ்சம் எனக்கு ஒரு கொஸ்டின் எனக்கு ஆன்சர் வரலனா கூட ஃபுல்லாவே அந்த எக்ஸாமே போயிடுது சார் ரீசனிங்னால தான். எப்படின்னா இப்ப நம்ம எப்படி பாசிட்டிவான மைண்ட் செட் வச்சு ஒரு கொஸ்டின் வரல அப்படின்னா அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகேவா? ஒரு கொஸ்டின் வரல அப்படின்னா அந்த கொஸ்டினை நம்ம ஸ்கிப் பண்ண பழகணும். நீங்க முதல்ல ஒரு பிகினரா பழக வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா விட்டு கொடுக்கணும். நம்ம யாருக்குமே விட்டு கொடுக்குற பழக்கமே வராது. கரெக்டாப்பா? யாராவது விட்டு கொடுப்பீங்களா? இல்ல சார், எப்படியாவது முடிச்சாதான் நம்மளோட ஒரு வெறியா இருக்கும். பட் அந்த ஹேபிட் வந்து மறந்துடுங்க. விட்டு கொடுக்க பழகுங்க. விட்டு கொடுத்தால் கெட்டு போக மாட்டோன்ற மாதிரி நீங்க சம்ம விட்டுட்டு போனீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. மீண்டும் மீண்டும் ஒரு சம்ம மேல உட்காந்தீங்கன்னா உங்களை அது கொலை பண்ணிடும். ஓகேவா? ஒரு சம் வரல அப்படின்னா அந்த சம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த சம் போங்க.
ஓகேவா? சரி, ஓகே அந்த சார். சம் வரலைன்னா அதையும் ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த சம் போங்க. அதுக்காக எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட முடியாது. பட் ஸ்கிப் பண்ண பழகுங்க. ஒரு கொஸ்டின் ஆன்சர் வரல அப்படின்னா ஜஸ்ட் அதை விட்டுருங்க. திரும்ப ஒரு வாட்டி அந்த கொஸ்டினை சால்வ் பண்ணாதீங்க. ஓகேவா? அது என்ன பிரச்சனைனா, அந்த ஒரு கொஸ்டின் இருந்துச்சுன்னா அடுத்த கொஸ்டினுக்கும் அது சேம் பாதியில போய் அப்படியே ஸ்ட்ரக் ஆயிடுது சார். லைக் ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு அதான் 3, மறந்து 4 பழகணும் தம்பி. நான் என்ன சொல்றேன்னா, அந்த கொஸ்டின் உனக்கு ஆன்சர் வரல அப்படியே அதே மறந்துரு. அந்த கொஸ்டினே மறந்துரு. அது எப்போ ஓகே சார். வரும் அப்படின்னா, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அப்படியே பழகுங்க. வரலையாயே போடா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் போயிரு. அந்த கொஸ்டினை நீ உருத்தா வந்து சால்வ் பண்றது எப்படி அப்படின்றத மட்டும் தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்கணும். பிகாஸ் ஓகே. வராத கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணி நம்ம வந்து IBPSல இருந்து நம்ம வந்து அவார்டு வாங்க போறது கிடையாது. நமக்கு தேவை என்ன, நம்ம ஃபுல்லா சால்வ் பண்ணோம், அவ்வளவுதான். அதை நீங்க வந்து லாஸ்டா போய் சால்வ் பண்ணும்போது நீங்க எந்த இடத்துல தப்பு பண்ணீங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. சார் இதை போய் அப்ப மிஸ் பண்ணோம் அப்படின்னு தோணும் நமக்கு. கரெக்டா? எஸ் சார். அதனால ஸ்கிப் பண்ண பழகுங்க. அந்த கொஸ்டினை அப்படியே மறந்துட்டு அடுத்த கொஸ்டினை ஒரு ஒரு ஃப்ரெஷ் மைண்டடா அடுத்த கொஸ்டின்ல போய் உட்காரு. ஓகே ஓகே சார். அப்படியே ரீசனிங்கும் உங்க எப்படி அப்ரோச் இருக்கணும்னு மட்டும் ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணிருங்க சார். அது வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். கண்டிப்பா மத்தபடி கொண்டு அவ்வளவுதான் வரோம் சார். செஷனை. ரீசனிங் எப்படி மேக்ஸுக்கு தனியா ஒரு செஷன் பிளான் பண்ணிருக்கேன். அதே மாதிரி ரீசனிங் கொண்டு வரேன். ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. அவ்வளவுதான் நெக்ஸ்ட் சார். ஓகேப்பா சொல்லுங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. சார் எனக்கு ரீசனிங் வந்து உங்க வீடியோஸ் பார்த்து தான் சார் நான் இம்ப்ரூவ் பண்ணேன் நிறையா. ஓகேமா. நிறைய கொஸ்டின்ஸ் ஸ்பீடா என்னால சால்வ் பண்ண முடியுது சார். ஆனா ஆப்டி வந்து டிஐ சிம்பிளிஃபிகேஷன்லாம் அன்னைக்கு அந்த லைவ் நீங்க சிம்பிளிஃபிகேஷன் அண்டர் லைவ் வந்து நான் ஃபுல்லா அட்டென்ட் பண்ணேன் சார். நிறைய கொஸ்டின் நானும் ஸ்பீடா ட்ரை பண்ணேன் சார். அப்புறம் டிஐயும் இப்ப எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு சார். மித்த டாபிக்ஸ் வந்து ஆப்டில வந்து மித்த டாபிக்ஸ் பார்க்கும்போது மட்டும் நம்ம புதுசா கொஸ்டின் பார்க்கும்போது அந்த கொஸ்டின்ஸ் மட்டும் எனக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ண வர மாட்டேது சார். வீடியோல பாக்குற கொஸ்டின்ஸ்க்கு பாஸ் பண்ணி நான் ஆன்சர் போடுறேன் சார். ஆனா புதுசா நானே கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்கும்போது எனக்கு அந்த கொஸ்டின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது சார். ஓகேமா. இன்னும் ஒரு 2 வீக்ஸ் வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்பதான் வந்து சிம்பிளிஃபிகேஷன், நம்பர் சீரீஸ், அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் முடிஞ்சிரும், டிஐ வந்து முடிஞ்சிரும். ரைட்டா? இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் அப்ளிகேஷன் டாபிக்ஸ் கொண்டு வரேன். அப்புறம் நீங்க சொல்லுங்க. சரியா? அப்ளிகேஷன் நான் லைவா நடத்துறேன். ஒவ்வொரு டாபிக்கும் எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும்ன்றது சொல்லி கொடுக்குறேன். முதல்ல ஒரு எப்பயுமே வந்து வச்சுக்கோங்க, நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்றது தான் இங்க வந்து மேட்ரு. எப்படி நம்ம அப்ரோச் பண்றோம் அப்படின்றதான் இங்க வந்து மேட்டரா இருக்கும். அதனால நீங்க அப்ரோச்சபிளான மேக்ஸ் மட்டும் தான் நீங்க வந்து பார்க்கணும். இது நானே வந்து கேட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து நம்ம இதெல்லாம் ஜாயின் பண்ணப்ப சொல்றது தான் சார், நாங்கள் படிக்கிறது வந்து அவங்க அந்த கொஷினுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் ஆகுது. அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த எந்த கொஷின் நாங்கள் எங்களால் வந்து சால்வ் பண்ண முடியல. இதில் எல்லார்ட்டையுமே இருக்கிற ஒரு கன்சர்ன் தான். ஏன் நானே ஒரு ஆஸ்பிரண்டாக இருந்தால் எனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகும். என்னடா வீடியோ பார்க்குறோம், அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுதா, அப்புறம் மற்றதுக்கு யூஸ் ஆகாதா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்கும். ஸோ அந்த இதை நம்ம உடைக்கணும். அதான் என்னோட எண்ணம். ஸோ அது கண்டிப்பாக நீங்கள் அப்ளிகேஷன் பார்ட் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பான முறையில் வந்துடும். சரி, அதனால அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். இப்போதைக்கு நான் நடத்தின வரைக்கும் ஏதாச்சும் ஒரு டவுட் இருக்கா? கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா? சார் நடத்தின வரைக்கும் கான்ஃபிடென்ட்டா இருக்கு சார். என்னால ஸ்பீடா சால்வ் பண்ண முடியுது சார். ரீசனிங்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் அந்த டைமுக்குள்ள அட்டென்ட் பண்ணிடுறேன் சார். ஓகேம்மா. இன்னொன்று வந்து நம்ம ஸ்பீடா பண்றோமா இல்லையோ நம்ம நிதானமா பண்ணணும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்யூரசியை மட்டும் ஒரு நாள் ஒரு பொழுதும் கைவிட்டுறாதீங்க. ஓகேவா? அக்யூரசி தான் பிளேயர் ரோல். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்யூரசி விட்டுறக்கூடாது. ஸ்பீடா போடலாம், பட் அக்யூரசியாவும் போடணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகே சார். வேற ஓகே. ஸோ இந்த வீக்கோட நெக்ஸ்ட் பார்ட் என்னவா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டட் செஷன் வரும். ப்ளஸ் சிம்பிளிஃபிகேஷன் நான் சொன்ன மாதிரி லெவல் வைஸ் அப்லோட் ஆயிரும். தென் நம்ம நம்பர் சீரிஸ் ரிமைனிங் பார்ட் வந்துடும். நம்பர் சீரிஸ் ராங் நம்பர் இந்த வீக் நம்ம வந்து கவர் பண்ணிடலாம். சரியா? ராங் நம்பர்லாம் நம்ம எப்படி கேட்டாலும் ராங் நம்பர் நம்ம அடிக்கணும். ஸோ அந்தளவுக்கு நிறையா கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து நான் வந்து நடத்திடுறேன். நீங்கள் எல்லாருமே அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள். மென்டர்ஷிப் என்ன ஒரு இதாக இருந்தாலும் எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ரெகுலராக வந்து ஃபாலோ அப் மட்டும் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேவா? ஓகே சார். சார் மோரோவர் இந்த வீக் நம்ம என்ன பண்ண போறோம்னு ஒரு ஷெட்யூல் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். கண்டிப்பா. இன்னைக்கு வந்து அதான் கொஞ்சம் வந்து எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் 2 நாளா வந்து ஒண்ணுமே பண்ணல நான். ஸோ இப்போதான் இன்னைக்கு தான் ஆல்ரைட் ஆச்சு. உடனே லைவ் போட்டிருக்கேன்னா இன்னைக்கு ஒரு மாதிரி அந்த லைவ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சதுனால ஒரு இதாக வந்து பேச முடியல. ஸோ இப்போ கொஞ்சம் ஓகேவா? ஏன்னா நமக்கு அந்த திடீர்னு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா வெதர் கண்டிஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு மாதிரி இருக்கனால நம்ம உடம்பு அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ தட் ஆமா சார். டெம்பரேச்சரும் கொஞ்சம் ஹீட்னால கொஞ்சம் நீங்க டேக் கேர் பண்றது அதுதான் சார். ரொம்ப நம்ம பேசும்போது ரொம்ப அப்படியே எனர்ஜி டவுன் ஆயிருது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்றத வந்து பிளான் பண்ணி செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்.
ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஸோ அது பிளானர் எல்லாமே வந்து போட்டு விட்டுருவோம். ப்ராப்பராக பிளான் பண்ணி நம்ம என்ன பண்ணாலும் பிளான் பண்ணி நம்ம பண்ணிடுவோம். இந்த வீக் வந்து உங்களுக்கு அது எல்லாமே வந்துடும். நான் பின் பண்ணி வச்சிடுறேன். அந்த பின் பண்ணி வச்சிருக்கதை ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ நாளைக்கு வந்து 6:30க்கு வந்து உங்களுக்கு வந்து லைவ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்பர் சீரீஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின் வரும். ஒரு வீடியோ வந்து ரெக்கார்டாகவும் நான் முடிஞ்சு அப்லோட் பண்ணி விட்றேன். ஓகேவா? பார்த்துருங்க. ஓகே சார். நான் குரூப்பில் வந்து என்னென்ன ஃபாலோ பண்ண சொல்கிறேனோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரே ஒரு மென்டர் மட்டும் இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத வந்து ஃபாலோ அப் பண்ணி அப்பப்போ அவங்க வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களோடதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ மென்டர்ஷிப் எல்லாமே நான் வருவேன். குரூப்பில் மட்டும் அவங்க என்னென்ன படிக்கணுன்றதை வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. நாளைக்கு வந்து மீட் பண்ணலாம் லைவ்ல. கடா பாபாய். தேங்க்யூ. தேங்க்யூ சார்.